இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். சரியா? இதில் நான் சொல்கிற பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு வாங்க. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், 1829. அதில் வந்து தலைமை ஆளுநரான வில்லியம் பெண்டிங் வந்து சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றினார். அதுக்கு ராஜாராம் பங்கு வந்து மிக முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், 1828 ஆகஸ்ட் 20. சரியா? இந்த 1828 லாஸ்ட்டில் இருக்க 20 மட்டும் எடுங்க. அதில் இருக்க லாஸ்ட்டில் இருக்க 8ங்கிறது ஆகஸ்ட் மாதம் 8 குறிக்கிறது. அப்புறம் அதில் இருக்கிற 20ங்கிறது தேதியை குறிக்கிறது. இது வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து பிரம்ம சமாஜம் என்ற ஒரு அமைப்பை வந்து நிறுவினார். சரியா? எப்போ? 1828 ஆகஸ்ட் 20. அடுத்து பாருங்கள், 1833 அவர் ராஜாராம் மோகன் ராய் வந்து இயற்கை எழுதினார். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பிரம்ம சமாஜத்தை யார் வந்து நடத்தினாங்க அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர் அவர் தான் நடத்தினார். அதுக்கப்புறம் 1857 பிரம்ம சமாஜத்தில் யார் சேர்ந்தாங்க அப்படின்னா கேசவ சந்திர சென் வந்து 1857 பிரம்ம சமாஜ சபையில் சேருவார். அதுக்கப்புறம் 56 மறுமண சீர்திருத்த சட்டம், அதாவது விதவை மறுமண சட்டம் வந்து 1856 கொண்டுட்டு வருவாங்க. சரியா? அதை வந்து 1866 வந்து இந்த பிரம்ம சமாஜத்தோட உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்படும். எதனால் அப்படின்னா கேசவ சந்திரசனுக்கும் தேவேந்திரநாத் தாகூருக்கும் இடையில் வந்து பிரச்சனை வந்துடும். எதனால் அப்படின்னா கேசவ சந்திரசன் வந்து தனது மகளை வந்து இளம் வயதிலே, ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துருவார். சரியா? 13 வயதிலே திருமணம் செஞ்சு கொடுத்துருவார். அதனால இந்த பிரம்ம சமாஜத்துக்கும் அந்த தேவேந்திரநாத் தாகூருக்கும் அந்த மெம்பர்களுக்கு இடையே பிரச்சனை வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஈசவ சந்திர வித்யாசாகரை பற்றி பார்க்கலாம். அவர் வந்து 1860 முதல் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. அப்பெருமை வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகருக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெருமை ஈஸ்வர சந்திர வித்யாசாகருக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், 1891 12 வயசாக திருமண வயசு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1825 13 வயசாக சொல்லியிருக்காங்க. சரியா? 13ஆக உயர்த்தப்பட்டது. சரியா? 13ஆக உயர்த்தப்பட்டது. அதுக்கப்புறம் 1867 நிறுவப்பட்ட அமைப்பை பிரார்த்தனை சமாஜம், இதனை நிறுவியவர் ஆத்மராங் பாண்டுரங். சரியா? ஆத்மராங் பாண்டுரங் என்ன பண்ணார் அப்படின்னா பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவினார். சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள், மகாதேவ் கோவிந்த ரானடே விதவை மறுமண சங்கத்தை 1861 நியமித்தார். அப்புறம் பூனா சர்வஜனிக் சபா 1870. அப்புறம் தக்கான கல்விக் கழகம் 1884. சரியா? சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்தை 1875 உருவாக்கியிருப்பார். அதை பஞ்சாபில் உருவாக்கியிருப்பார். சரியா? பஞ்சாபில் தான் இந்த ஆரிய சமாஜத்தை உருவாக்கியிருப்பார் தயானந்த சரஸ்வதி 1875. அடுத்து பாருங்கள், ராமகிருஷ்ண பரமஹன்சர். சரியா? ராமகிருஷ்ண பரமஹன்சர் 1886 அவர் இயற்கை எழுதினார். பின்னர் அவருடைய சீரான தங்களில் ஒரு மதம் சார்ந்த சமூக அமைப்பு கொண்டு ராமகிருஷ்ணரையும் அவரின் போதனைகளையும் இந்தியாவின் உலகில் உள்ள ஏனைய பகுதிகளுக்கும் பரப்பும் பெருமையை மேற்கொண்டார்கள். சரியா? 1886. சுவாமி விவேகானந்தர். சரியா? சுவாமி விவேகானந்தர் தான் 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றி பகிர்ந்து பக்தி மார்க்கத்தை தத்துவம் குறித்து அவற்றை சொற்பொழிவு ஆற்றினார். சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள், பிரம்மஞான சபை யார் அப்படின்னா மேடம் ஹெச்பி பிளவாட்ஸ்கி. சரியா? அப்புறம் ஹெச்எஸ் ஆல்காட். சரியா? பிரம்மஞான சபைனா என்ன? மேடம் பிளவாட்ஸ்கியும் ஹெச்எஸ் ஆல்காட்டும். சரியா? அவங்க அமெரிக்காவில் 1875 பிரம்மஞான சபையை நிறுவினாங்க. அதை சென்னை அடையாருக்கு எப்போ மாற்றினாங்க அப்படின்னா 1876. தேங்க்யூ.